கௌசல்யா கேக்குறாங்க, "ஏங்க நீங்க அத்தைக்கும் மாமாவுக்கும் பொறந்த பையனா நீங்க இப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொன்னோனே வசந்த் சொல்றாரு, "ஆமா, நான் அவங்களுக்கு புள்ளையா பொறக்கல" அப்படின்னு சொல்றாங்க. "என்னது இது? இவன் இப்படி சொல்றான் இல்லைன்னு? இப்ப நிஜமாலே அவங்க புள்ளை இல்லையா?" அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சிவகாமியும் அதை கேட்டுட்டு அடுத்ததே ஸ்டேஜை காமிக்கிறாங்க. விஸ்வாவோட ஃப்ரெண்டு வர்றாங்க. எல்லாத்துக்கும் இந்த தருணங்கிறது ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட தருணம் தான் இந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு நடக்குது, என் ஃப்ரெண்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, "வரடா மாப்பிள்ள" அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா விஸ்வா வர்றாரு. விஸ்வா வந்து ஸ்டேஜ்ல இருந்தோடனே, "மாப்பு என்னடா நீ பாட்டுல ஏதோ ஒரு ஏங்கி பாத்துட்டு இருக்கிறியா?" அப்படிங்கிறாங்க. "இல்லடா, அன்பரசி வரல, அதான் பாத்துக்கிட்டு இருந்தேன்" அப்படிங்கிறாங்க. "டேய், நான் ஒண்ணு கேக்குறேன், நீயும் அன்பரசியும் சண்டை போட்டுக்கிட்டதே இல்லையா? எதுக்குடா சண்டை போடணும்? அதெல்லாம் போட்டதே இல்லையே, என்னடா இப்படி சொல்ற? ஒரு காதல்ல ஒரு அன்பு, சண்டை, அதுக்கப்புறம் ஊடல் இருந்தா தானே நல்லா இருக்கும். அதெல்லாம் லவ் பண்றப்படா. இப்ப கல்யாணம் ஆக போகுது எங்களுக்கு, அதெல்லாம் தேவையில்லை. இப்போ எல்லாமே சந்தோஷமா தான் இருக்கணும்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. "என்ன சண்டையே வந்தது இல்லையா? நீ சின்ன வயசுல செஞ்சல, அதெல்லாம் நான் சொல்லட்டுமா?" "டே டே ஏன்டா?" அப்படின்னு சொல்றாரு விஸ்வா. அதுக்குள்ள பார்த்தா பொண்ணு வந்துடுறாங்க. விஸ்வா அப்படியே நம்ம அன்பரசியவே பார்த்துட்டு இருக்கிறாங்க. "அங்க பாரு, சாரு ஒன்னவே பார்த்தா அப்படியே மெய் மறந்து நின்றுட்டு இருக்காரு பாரு" அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு, "ஆமா, அம்மா எங்க, அப்பா எங்க?" அப்படிங்கிறாங்க. "அவங்க எல்லாம் பிஸியா இருப்பாங்க அன்பு, பேசாம இரு" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அன்பரசி ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறாங்க. ஒரே கடுப்புல இருக்காங்க பத்மா. "பொண்ணு மாப்பிள்ளை ஜோடி சூப்பரா இருக்குதுல்ல" அப்படின்னு சொல்றாரு. மூர்த்தி, "கடுப்ப கலப்பாதீங்க, எல்லாம் அவளை தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருங்க." "ஆமா, நீ இப்படிதான் சொல்ற, வேணும்னாலும் பாரு, இன்னும் கொஞ்ச நாள் போயிருச்சுன்னா அன்பரசி மாதிரி ஒரு பொண்ணு மருமக கிடைப்பாளா அப்படின்னு நீ சொல்லுவ பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பத்மா சொல்றாங்க, "ஆமா, என் உயிரே போனாலும் நான் சொல்ல மாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் பத்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற?" அப்படின்னு திட்டிட்டு இருக்காரு மூர்த்தி. அடுத்ததே விஸ்வா ஃப்ரெண்டு சொல்றாங்க, "டேய், ரெண்டு பேரும் இப்படி நின்றுட்டு இருந்தா என்ன? அங்க பாக்குறப்பே சைட் அடிச்சுட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தா, இப்படிடா ரெண்டு பேரும் தலை நிக்கிறீங்க, கையை கோர்த்து நில்லுங்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததே பத்மா கேக்குறாங்க, "ஆமா, இந்த கௌசல்யா அங்கே இங்கேன்னு போய்கிட்டே இருப்பா, எங்க ஆளவே காணா? கௌசல்யாக்கு போன் பண்ணு" அப்படின்னு சொல்லி சுபா கிட்ட சொல்றாங்க. சுபாவும், "அம்மா, கண்டிப்பா அண்ணி எங்க இருக்க போறாங்க, அண்ணன் கூட தான் இருக்க போறாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "இருங்க, நான் அண்ணனுக்கே போன் பண்றேன்" அப்படின்னு சொல்லி வசந்துக்கு கால் பண்றாங்க. வசந்த் அப்படி பாக்குறாரு. சுபா தான் போன் பண்றா. "நீ ஏதாச்சும் சொல்லணும்னா சொல்லு" அப்படின்னு சொல்றாங்க. உடனே போனை வாங்குறாங்க. கௌசல்யா நடந்ததை பூரா சொல்றாங்க. ஒண்ணு விடாம கௌசல்யா சொல்றாங்க. அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காரு. இவன் என்ன இப்படி போனை கொடுத்துட்டானே அப்படின்னு பார்த்தா, கடைசியில பார்த்தா சுபா போன் பண்ணதை கட் பண்ணிட்டு போன் பண்ணி கொடுத்தது யாருக்குன்னா சிவகாமிக்கு கால் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க ப்ளூடூத் மாற்றிட்டு இருக்கனால இவங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போனை வாங்கிட்டு வசந்த் சொல்றாரு, "இதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சிருக்கா என் பொண்டாட்டி. அவ சாகிறதுக்கு முன்னாடி அவ ஆசை மனசுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்குதான்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அதாவது போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்தாங்கன்னா சிவகாமி கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. "சரி சரி, நீ முதல்ல வேலையை முடிச்சு விடு" அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. அந்த குழந்தைகள் அங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த குழந்தைகளை கூப்பிட்டு, "குழந்தைகளா, இங்க விளையாடாதீங்க, வேற பக்கம் போய் விளையாடுங்க" அப்படின்னு சொன்னோன்னே அந்த குழந்தைகள்லாம் அங்க போகுது. அங்க இருந்து போகிறத வந்து நம்ம கௌசல்யா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அவங்க அந்த இன்ஜெக்ஷன் வச்சிருந்தாங்க பாருங்க, 6 மணி நேரத்துக்கு கை காலவே அசைக்க முடியாத இன்ஜெக்ஷன். அந்த இன்ஜெக்ஷனை கழுத்துல அப்படியே குத்திடுறாரு வசந்த். பாதி இன்ஜெக்ஷன் போடுறதுக்குள்ள அப்படியே அந்த இன்ஜெக்ஷனை தட்டி விட்டுட்டு அங்க இருந்து ஓடுறாங்க கௌசல்யா. அதை பார்த்துட்டு பயந்து போய் ஓடி வர்றாங்க சிவகாமி. "இங்க பேர் கௌசல்யா போயிட்டு இருக்கிறா, ஐயோ போய் உண்மை ஏதாச்சும் சொல்லிட போறா வசந்த்." "அதெல்லாம் போக மாட்டா, அவளுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கு, அது 6 மணி நேரத்துக்கு அவ ஒரு ஸ்டாச்சு மாதிரி தான் இருப்பா, அது மாதிரி தான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை" அப்படிங்கிறாங்க. பேசிட்டு இருக்கும் போது காணா கௌசல்யா கொஞ்சம் தூரத்துல நின்றுப்பாங்க. "ஏய் வசந்த், கௌசல்யாவை காணோம்டா." "ஒண்ணு இல்ல, பாதி மருந்து தான் உள்ள போனனால அவனால கொஞ்சம் தூரம் போக முடியுது, அதுக்கப்புறம் போக முடியாது, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் போய் பாத்துக்கிறேன்" அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அனன்யா கால் பண்றாங்க. "மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? ஏ, அங்க என்ன நடந்துச்சு?" "கஸ்தூரிக்கு ஊசி போட்டாச்சுமா, இனி ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா அதுக்குள்ள அப்பா அப்படிங்கும் போதே அப்பா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லும் போதே போன் கட் ஆயிருது." "ஐயோ, போன் கட் ஆயிருச்சு" அப்படின்னு பதறிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் போன் பண்றாங்க. "என்னம்மா போனை கட் பண்ணிட்டா?" அப்படிங்கிறாங்க அனன்யா. "நான் எங்க கட் பண்ண, அதான் கட் ஆயிடுச்சு, என்னன்னு சொல்லு, உங்க அப்பா வந்து என்ன பண்ணாரு" அப்படிங்கிறாங்க. அப்படியே பிளாஷ்பேக் போகுது. அவர் வந்து போனை வாங்க வந்தாரு. அவர் வந்தோடனே போனை வாங்கிட்டு, "என் ஒய்ஃப் எங்கன்னு கேட்கும், அங்கதான் நின்றுட்டு இருக்காங்க, நான் போய் கொடுக்கலான்னு இருந்தேன் சார், நீங்களே வந்துட்டீங்க" அப்படின்னு சொல்றாரு அந்த சமையல்காரர்ல ஒருத்தர். "சரிங்க சார், நானே பாத்துக்கிறேன்" அப்படின்னு போனை வாங்கிட்டு வர்றாருல சந்திரசேகர். போய் பாக்குறாரு. பார்த்தா அங்க சில மாதிரி இருக்காங்க. "என்னமோ இங்க நின்றுட்டு இருக்க, நான் ஆளை காணான்னு சொல்லி தேடிட்டு வரேன், போனை வேற கீழே போட்டிருக்க, சரி சரி வா போலாம்" அப்படிங்கும் போது கையெல்லாம் சுடுது. "என்னாச்சம்மோ, என்ன நகர மாட்டேங்கிற, இப்படி காய்ச்சல் குத்திக்குது, வா டாக்டர்கிட்ட போலாம்" அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே விஷயத்த சொல்றாங்க
சொல்றாங்க அப்பா கூட்டிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அனன்யா இதை கேட்டோன்னா ஐயோ என்ன பண்றது அப்படிங்கும்போது கவலைப்படாதம்மா, வசந்த் கொடுத்த ஊசியை போட்டிருக்கேன், 6 மணி நேரத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரூபா பேசுறாங்க, இங்க பாருங்க நான் கஸ்தூரியை கொன்னே ஆகணும், இல்லாட்டி நம்ம எல்லாம் மாட்டிக்குவோம், நான் சங்கருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு, இனி ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, அவளை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்ட்டு போனை கட் பண்ணிட்டு அடுத்தது வசந்த் கிட்ட சிவகாமி சொல்றாங்க, வசந்த் நீ போய் கௌசல்யா புடி, நான் போய் அங்க என்ன நடந்ததுன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. இங்க பாட்டு டான்ஸ் எல்லாம் சூப்பரா நடந்துகிட்டு இருக்கு, பொண்ணு மாப்பிள்ளை இருக்கிற ஸ்டேஜ்ல. அப்போ வந்து விஸ்வா சொல்றாரு, அப்பா எந்தென்ன பிரச்சனை எவ்வளவு பிரச்சனையை தாண்டி கடைசியில இங்க வந்து நின்றுருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. சார் அப்புறம் நல்ல ஒரு அழகான பொண்ணு கிடைக்கணும்னா இப்படித்தான் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மஞ்சு வர வர என்னவே கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்ட பாத்தியா, நான் ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மஞ்சு சொல்றாங்க, சார் நான் 3rd இயர் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததே நம்ம சுபாக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க ஃப்ரெண்டு தான் கால் பண்றாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு பக்கத்திலே பார்த்தா கௌசல்யா அப்படி சாஞ்சு நின்றுட்டு இருக்காங்க ஒரு தூண்ல. அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, சுபா உங்க அண்ணி என்னமோ இங்க நின்றுட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி இருக்காங்க, வெறுத்து பூர்த்து இருக்காங்கடி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நீ சொல்றது எனக்கு ஒண்ணு கேட்கலடி, இரு நான் வந்து தனியா வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா வந்து பேசுறாங்க. நீ இப்ப சொல்லிட்டு அங்க பாட்டெல்லாம் ஓடிட்டு இருக்கிறதுனால கேட்கல, என்னன்னு சொல்லுடி அப்படிங்கிறாங்க. இல்ல உங்க அண்ணி ரொம்ப வேர்த்து பூர்த்து ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்காங்கடி. என்னடி சொல்ற, ஆமா இந்த இங்கதான் நிக்கிறாங்க அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது அவங்க அண்ணியை காணோம். ஏன் உங்க அண்ணியை காணோண்டியா அப்படின்னு பார்க்கும்போது அது உங்க அண்ணியா உங்க அண்ணா கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஃப்ரெண்டு, அட அப்படியா, அண்ணன் கூட்டிட்டு போயிட்டு இருக்கானா, அப்ப அண்ணியை அண்ணன் பாத்துக்குவோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுபா போனை வச்சிடறாங்க. அப்படியே மெதுவா கை தாங்களா கௌசல்யாவை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு வசந்த். இதோட இந்த எபிசோட் முடியுது.